அத்தியாயம் 56. சந்தியா என்ற ராகவின் அதட்டலான குரலில் கூட அதிராமல் அசையாமல் சந்தியா அப்படியே அமர்ந்திருந்தாள். இவனின் கோபத்திற்கு அவளின் பிரதிபலிப்பு சுத்தமாக இல்லாமல் போக அது ராகவுக்கு இன்னுமே கோபத்தை அவனுக்குள் அதிகரித்திருக்க, வேகமாக அவளை கைகளால் இழுத்து தன் முன் நிறுத்தியவன், முடிவுகள் எடுக்க நீ ஒன்றும் தனியால் இல்லை சந்தியா, இப்போ என் மனைவி, புருஷன்னு ஒருத்தன் இங்கே இருக்கேங்கிறது தெரியுதா என்று முகத்தை பற்றி நிமிர்த்தியவனின் கை அழுத்தத்திலேயே இவள் மீதான அவனின் கோபம் புரிய, இருந்தும் அப்படியே நின்றிருந்தவள் விழி மட்டும் உயர்த்தி, அப்போ அன்னைக்கு என் அம்மா வீட்டுக்கு என்னை அனுப்பினது என்னை கிட்ட முடிவெடுத்த ராகவ்? அன்னைக்கு நான் தனியாளா ராகவ்? சில நேரங்களில் சில முடிவுகள், சில வார்த்தைகள் தனக்கே திரும்பி வரும் பொழுது எதிராளியை வார்த்தைகள் இன்றி நிராயுத பாணியாக்கி விடுகின்றன. ராகவும் இப்பொழுது அதே நிலையில் இருந்தான். சந்தியா தன்னிடம் திருப்பி கேட்ட கேள்விகளில், நீ அன்னைக்கு சொன்ன பொழுது நீ என்ன சொன்னாலும் நம்ம நல்லதுக்குன்னு ஒரு வார்த்தை கூட திருப்பி பேசலையே ரகு, இப்போ உனக்கு ஏன் என் மேல நம்பிக்கை இல்லை? வலியோடு தன்னை பார்த்த தன்னவனின் அதிர்ந்த பார்வையோடு கூடிய மௌனமான நிலை இவளுக்குமே மனதில் வலியைத்தான் ஏற்படுத்தியது. அவனை குத்தி காட்ட வேண்டுமென்று இவள் ஒரு நாளும் அவள் நினைத்ததில்லை, இப்பொழுதும் நினைக்கவில்லைதான். ஆனால் இன்று சூழ்நிலை அந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியதில் அவளுக்கும் வருத்தமே. ஆனால் வேறு வழி இல்லையே. தொடர்ந்தாள் சந்தியா. அந்த போட்டோஸ் வீடியோஸ் லீக் ஆகிடும்னு பயந்து நான் ஒத்துக்கல ரகு. சிவா சார் நினைச்சிருந்தாருன்னா உன்னை அன்னைக்கே போதை மருந்து கேஸ்ல மாட்டி விடாமல் இந்த போட்டோஸையே யூஸ் பண்ணி உனக்கும் எனக்குமான நிச்சயத்தை நிறுத்தி இருக்கலாமே, ஏன் பண்ணல? நிறுத்தி அவள் கேள்வியாக அவனை பார்க்க, இவனோ இதழ் வளைத்த எரிச்சல் கலந்த ஏளனத்தோடு, ஏன்னா அது பொய் என்றவனை வேதனையாக பார்த்தவள், பொய்யை பொய்ன்னு நீ நிரூபிக்கிற வரையில் நான் உனக்காக காத்திருப்பேனா ரகு? இப்போ என் ரகுவா, சந்தியாவோட புருஷனா நான் உன்னை நம்புவேன். அப்போ சுகுமார் பையனா, காதம்பரிக்கு லவ் சொன்ன ரகுவா உன்னை பார்த்தவ உன்னை நம்பியிருப்பேனா? நம்பியிருக்க மாட்டேன் ரகு, அது சர்வ நிச்சயம் என்றவளின் கண்களில் இப்பொழுது நீர் வடிய ஆரம்பித்திருக்க, அவள் வேதனை தாங்காது தன் வேதனை தாங்க முடியாமலும் அவளை இழுத்து தன் மார்போடு சேர்த்து அணைக்க, ஏன் சகிமா உனக்கு என்ன ஆச்சுடா என்றவனின் வார்த்தைகளில் ஓரளவு தன்னை நிலைப்படுத்தி கொண்டவள் கணவனை பார்த்து வழிந்த கண்ணீரை துடைத்தபடி, எவ்வளோ ஆசையா வந்திருப்ப ரகு, ஆனால் அது எல்லாம் நிறைவேறாமல் உனக்கு எத்தனை தடங்கள், உன் மனசு எவ்வளோ பாடுபட்டு இருக்கும் ரகு, அதை மறைக்கிறதுக்கு அடுக்கடுக்கா எவ்வளோ போய், அப்போ உனக்கு ஆறுதலா உன் கவலையை போக்க ஒரு சின்ன விரல் கூட கிடைச்சிருக்காது. ஆனா நான் அன்னைக்கு பெரிய இவ மாதிரி உன்னை எவ்வளோ திட்டிருப்பேன் தெரியுமா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில சிவா சார் உனக்கு பண்ணினது எவ்வளோ பெரிய ஹெல்ப்னு எனக்கு மட்டுமே தெரியும் ரகு. என் புருஷனோட மானத்தை காப்பாத்தினவங்களுக்கு ஒரு கைமாறு, அவ்வளவுதான் ரகு எனக்கு தெரிஞ்சது என்றபடியே, என்ன ஒரு 10 நாள் விடு, ஒரு மாசம்னே வச்சுக்கலாம், என்ன பண்ணிடுவாங்க? அந்த பொண்ணுக்கு பதிலா அவங்க சொல்லி கொடுக்குற டைலாக்ஸ் எல்லாம் சொல்லணும், அவ்வளவுதான். எனக்கு எங்க அம்மா கிட்ட போய் சொல்லத்தான் பயம், மற்றவங்க கிட்ட எல்லாம் சும்மா அடிச்சு விடுவேன் என்றவள் சிரித்தபடியே, உனக்கு தெரியாதா 2 வயசு கம்மின்னு நான் சொன்ன ஒரு பொயிலான ரணகலம் என்றவளை முறைத்தவன், பேசிட்டியா? பேசி முடிச்சிட்டியா? என்ன கையால் ஆகாதவன் நினைச்சிட்டு இருக்கியா? கிளம்பலாம் வா, என்னோட ஃப்ரெண்டு வெங்கட் கிட்ட பேசலாம், இதுக்கு வழி கிடைக்கும், வரும்பொழுதே அவனோட தான் வந்திருப்பேன், நீ இங்க மாட்டிக்கிட்ட. 2வது என்று அதற்கு மேல் பேசவில்லை. அந்த 2வது ராகவுக்கு சிவாவின் மேல் இருந்த நம்பிக்கை. ஏனென்றால் சிவாவை அந்த அளவுக்கு நம்பியிருந்தான். ஆனால் இப்பொழுது அதை வாய் வார்த்தைகளால் கூட சொல்ல ராகவுக்கு மனம் வரவில்லை. தன் மனைவியை அவன் அறைந்ததை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. சந்தியாவை அழைத்து கொண்டு வெளியே வர, இதுவரை தான் பேசியது என்ன, இவன் நடந்து கொள்வது என்ன என்று ராகவை பார்த்தபடியே சந்தியா அவனோடு வர, இவர்களுக்கு தனிமை கொடுத்து வெளியே அமர்ந்திருந்த சிவாவும் நிரஞ்சனா வெளியே வந்த இவர்களை பார்க்க, சாரி சிவா சார் என்றபடியே ராகவ் தன் அவளோடு வாசலை நோக்கி நடக்க, ராகவ் ஒரு நிமிஷம் என்ற சிவாவின் வார்த்தைகள் காதில் விழுந்தாலும் அலட்சியத்துடனும் கடந்தவன் சில அடிகள் எடுத்து பின் நின்றவன், we will face together whatever problems will come in our way. If it can be thought, it can be done. A problem can be overcome. சந்தியாவுக்கு சொன்னானா, தனக்கு தானே சொல்லிக் கொண்டானா, இல்லை சிவாவுக்கு தங்கள் தைரியத்தை காட்டிக்கொண்டானா? சொன்னவனின் கரங்கள் தன் கரங்களோடு கோர்த்திருந்த மனைவியின் கரங்களுக்கு இன்னும் அழுத்தமாக தன் இருப்பை பதிவு செய்ய, அவனை அமைதியாக சலனம் இல்லாத பார்வை பார்த்த சந்தியாவோ அவனை பார்த்தபடியே ஒவ்வொன்றாக தன் விரல்களை பிரித்து எடுக்க, அதிர்ந்து அவளை பார்த்தவன் அவள் விரல்களை விடாமல் மீண்டும் சேர்க்க, இவளோ தன் மறுக்கையினால் அவன் கரங்களை விலக்கிவிட்டு அவனை பார்க்க, கட்டுக்கடங்காத கோபத்தில் செவ்வானமாக ராகவின் முகம் சிவந்திருக்க சிரித்தபடி, எத்தனை தடங்கள் வந்தாலும் உனக்காக வருவேன் ரகு, நீ யாரோ நான் யாரோ இருக்கும் பொழுதே யார் யாரோ நம்மளை சேர்த்து வைக்க போராடி இருக்காங்க, இப்போ நான் உன் சந்தியா ரகு, எனக்காக நீ போராட மாட்டியா? உனக்காக நான் போராட மாட்டேனா என்றவள் திரும்பி சிவாவை பார்த்து, சார் நான் என்ன பண்ணணும்? அந்த அதினாவா மாறு என்று தைரியமாக தீர்க்கமாக சிவாவிடம் கேட்க, சிவா முகத்தில் அப்படி ஒரு நிம்மதி. எங்கெங்கோ போராடி திசை மாறி ஓடிய வேகமெல்லாம்
நிறுத்தம் பெற்றது போல அப்படி ஒரு நிம்மதி. அந்த மகிழ்ச்சியில் நிரஞ்சனாவை பார்க்க அங்கு வழக்கம் போல கலக்கம், குழப்பம் மட்டுமே. அதே நேரம் மனைவியின் வார்த்தைகளில் இவ்வளவு சொல்லியும் தன் வார்த்தைகளை கேட்காத அவளின் முடிவில் சந்தியாவை முறைத்தபடி உக்கிரமாக ராகவ் நின்றிருக்க, ராகாவை கவனித்த சிவா கோபத்தில் தகிக்கும் ராகவோடு பேசுவது முக்கியம் என்பதை உணர்ந்து நிரஞ்சனாவிடம் திரும்பியவன், சந்தியாவை உள்ள கூட்டிட்டு போ நிரஞ்சனா என்றபடி ராகவின் அருகில் வந்தவன், உங்க கூட நான் பேசணும் என்று சிவாவிடம் இப்பொழுது முறைத்தபடியே இறுக்கமாகவே நிற்க, உங்களுக்கு பிடிக்கலைனா கூட என் கூட பேசியே ஆக வேண்டும் என்று ராகவை இழுத்து கொண்டு முன்னால் இருந்த தோட்டத்துக்கு அழைத்து செல்ல, அறையில் சந்தியாவோ தன் அருகில் வந்த நிரஞ்சனாவை ஒரு பார்வை கூட பாராமல் ப்ரொஜெக்டர் ஸ்கிரீனையே மீண்டும் ஆன் செய்தவள் தன் புகைப்படங்களை ஒவ்வொன்றாக பார்க்க ஆரம்பித்திருந்தாள். ஹரியோடு இவளின் சில புகைப்படங்கள் அலுவலகத்திலேயே வைத்து எடுக்கப்பட்டிருக்க, நிரஞ்சனாவை புருவங்கள் நெறிந்தன கோபத்தில். இவளுக்கான ரகசியங்கள் எதுவுமே இல்லை போல என்று பல் இழித்தன. பார்த்த ஒவ்வொரு புகைப்படமும் சோர்ந்து அமர்ந்தவளுக்கு அதற்கு மேல் அவளுக்கு அதை பார்க்க பிடிக்கவில்லை. மனம் சோர்ந்து போக ரிமோட்டை எடுத்து ஆஃப் செய்தவளுக்கு மனம் எங்கும் பல ரண வேதனை. அதே வேதனையோடு அருகில் இருந்த மேஜையை பார்த்தவள் அங்கு பல கவர்கள், அதில் மனம் போக திடுக்கிட்டது. அங்கிருந்த புகைப்படங்களில்தான் ராகவ் சாதனா புகைப்படங்களும் இருக்கும். முதலில் தான் எடுத்து பார்த்த சாதனாவின் புகைப்படம் இருந்த கவர் இப்பொழுதும் அவள் முன் இருக்க, அதையே வெறித்தவளின் கரங்கள் அவளையும் அறியாமல் அந்த கவரை நோக்கி நீள, கைகள் தானாக நடுநடுங்கியது. வேண்டாம் என்று ஒரு மனம் சொன்னது. அது ராகவே இல்லை எனும் பொழுது அதை எதற்கு பார்க்க வேண்டும் என்று சொன்னாலும், ஆனால் அந்த சாதனாவின் வெறித்தனம் ஞாபகம் வர, அவள் எந்த அளவுக்கு தன்னவன் மேல் காதல் கொண்டிருப்பாள், அது தோற்ற ஆத்திரத்தில் இந்த முடிவெடுத்திருப்பாள் என்று தோன்ற, சே அதற்கு பேர் காதலா என்று யோசித்த பொழுதே அவற்றையெல்லாம் பார்த்த பின் தன்னவன் துடித்த வேதனைகளை சொன்ன விதம் இவளுக்கும் வேதனையை இன்னும் அதிகரித்தது. எனக்கும் உனக்குமான அத்தனை வழிகளையும் அடைப்பட்டார் போல சந்தியா, உயிரே போன மாதிரி ஒரு வலி. இதையெல்லாம் பார்த்து என்னை விட்டு போயிருவியோன்னு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஒரு வாரமா உன்னை மட்டுமே நினைத்து வந்த என் மனதில் இந்த போட்டோஸ் வீடியோஸ் இதனால எனக்கு அவமானம் வரப்போகிறது என்பதை விட நீ என்னை விட்டு விலகிருவியோங்கிற பயம்தான் மரண வலியா இருந்துச்சு சந்தியா. மெதுவாக புகைப்படங்களை வெளியே எடுக்க போக நிரஞ்சனா அருகில் வந்தவளாக, இது ரகு இருக்கிற போட்டோஸ் இல்ல சந்தியா என்ற பொழுதே அவளை நிமிர்ந்து கூட பார்க்காமல், அவர் முகம் இதில் இருந்தாலும் அது என்னை ஒன்றும் பண்ணாது முகத்தில் அடித்தார் போல சந்தியா சொன்னாள். இப்பொழுது விரல்களில் நடுக்கமில்லை. வெளியே எடுத்தவள் ரேண்டமாக ஏதோ ஒரு புகைப்படத்தை எடுத்து பார்க்க, எவனோ ஒருவன் சாதனாவுடன் புகைப்படத்தை முழுவதுமாக பார்த்த வினாடியே பதட்டத்தில் அப்படியே உள்ளேயும் வைத்து விட்டாள். அப்படி ஒரு கேவலமான புகைப்படம், உச்சக்கட்ட கோணங்கள், என்னவோ சாதாரணமாக இருக்கும் சேர்ந்திருக்கும் புகைப்படம் என்றுதான் நினைத்தாள் சந்தியா. அந்த சாதாரணத்துக்கே கை நடுங்கி எடுத்தவள் இப்பொழுது உடல் நடுங்கி அப்படியே குறுகி போனவளாக மாறியிருந்தாள். இந்த கேவலமான புகைப்படத்தில் தான் ராகவை வைத்து பொருத்தி பார்க்க நினைத்தாள் அந்த சாதனா. அவன் அந்தரங்கம் அவள் மட்டுமே அறிந்திருப்பவள். தன்னை ஆகர்ஷிக்கும் நேரத்திலும் ஆக்கிரமிக்காமல் அவளை ஆராதிக்கும் அவள் கணவனை அந்த சாதனா அறிவாளா? அந்த உறவின் மேன்மையை இந்த குப்பை படங்கள் பிரித்து விடுமா? கண்கள் கலங்கின சந்தியாவுக்கு. ஆனால் உலகம் ரகுவை நம்பி இருக்குமா? ரகு யார் என்பதை அளவறிந்த அவள் மட்டுமே அறிந்த ரகசியங்கள் தான் நம்பினால் மட்டும் போதுமா? ஊர் ஆயிரம் சொல்லுமே. எப்படியப்பட்ட வலையில் சிக்கிக்கொள்ள இருந்தான் இவள் கணவன். புகைப்படம் மட்டுமல்ல, காணொளிகளும் ரகு சொல்லி இருக்க, தன்னை அவனிடமிருந்து விலக முடியாதபடி செய்ய அவன் நடந்த முறை தவறே இல்லை என்றே தோன்றியது அவளுக்கு. கண்கள் கண்ணீரை அருவியாக கொட்ட உடனே தன்னவனை பார்க்க வேண்டும் போல அவனை ஓடி போய் அணைத்து கொண்டு அன்று அவன் பட்ட வேதனைகளுக்கு இன்று ஆறுதல் சொல்ல வேண்டும் என்பது போல தோன்ற, தன் கணவனை நினைத்தபடியே எழுந்தவளை பார்த்து, ராகவ் சிவாவோட பேச போய்விட்டான் என்று நிரஞ்சனா சொல்ல, உணர்வுகளை தன் கட்டுக்குள் கொண்டு வந்தவள் அங்கிருந்த சோஃபாவில் மீண்டும் சிலையாக அமர, ப்ரொஜெக்டர் ரிமோட் மேல் உட்கார்ந்து விட தானாகவே உயிர்ப்பித்துக் கொண்டது. ராகவ் இன்னொரு பெண்ணோடு காரின் அருகில் நின்றபடி இருக்க, சந்தியா நிரஞ்சனா அவனுக்கு எதிராக நிற்க, நால்வருமாக இருந்த புகைப்படம் வந்து நிற்க, தன்னவனை உடனே நேரில் பார்க்க முடியாத இந்த சில நொடி பிரிவு வேதனைக்கு அந்த புகைப்படம் மருந்தாக இருக்க, அவனையே பார்த்தபடி இருக்க, அப்பொழுது அவன் புகைப்படத்தை ஒவ்வொன்றாக நிறுத்தி பார்க்க ஆரம்பித்தன. வெகு நாட்களுக்கு பிறகு ராகவ் சந்தியா சந்திப்பு அது. சந்தோஷ் மிருனாளினி திருமண விஷயம் பேச ஆரம்பித்த பொழுது ஹோட்டலுக்கு போன பொழுது எடுத்த புகைப்படம். அதிலிருந்துதான் ராகவ் புகைப்படங்கள் வர ஆரம்பித்திருந்தன. ரசித்து பார்த்தால் தன்னவனோடு தான் இருந்த புகைப்படங்களை உளவு பார்த்த பொழுது எடுத்த புகைப்படங்களாகவே இருந்தாலும் பார்த்து கொண்டே வந்த பொழுது ராகவின் பிறந்தநாள் அன்று தெருமுனையில் அவன் காரில் ஏறிய புகைப்படம் வரை அதை பார்த்தவளின் இதழ்கள் அவளையும் அறியாமல் விரிய நினைவுகள் அன்றைய தினத்தை நோக்கி சென்றது.